பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். 1 ராஜாக்களிலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். ஒன்று ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 80 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. பாஷாவுக்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு உண்டாயிற்று? யெகூவுக்கு. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. யெகூ யாருடைய குமாரன்? ஆனானியின் குமாரன். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. கர்த்தர் யாரை தூளிலிருந்து உயர்த்தினார்? பாஷாவை. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 1ஆம் மற்றும் 2ஆம் வசனங்கள். கேள்வி எண் 4. கர்த்தருடைய ஜனம் யார்? இஸ்ரவேல் ஜனம். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 5. கர்த்தர் யாரை இஸ்ரவேலின் மேல் தலைவனாக வைத்திருந்தார்? பாஷாவை. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 1ஆம் மற்றும் 2ஆம் வசனங்கள். கேள்வி எண் 6. பாஷா யாருடைய வழியில் நடந்தான்? யெரொபெயாமின் வழியில். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 7. இஸ்ரவேலர் தங்கள் டேஸால் கர்த்தருக்கு கோபமுண்டாக்கும்படி பாஷா அவர்களை பாவஞ்செய்ய பண்ணினான். பாவங்களால். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 8. யாருடைய வீட்டை யெரொபெயாமின் வீட்டைப் போல ஆக்குவேன் என்று கர்த்தர் யெகூ மூலம் தீர்க்க தரிசனம் உரைத்தார்? பாஷாவின் வீட்டை. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 9. கர்த்தர் எவர்களின் பின்னடியாரை அழித்து போடுவதாக யெகூ மூலம் உரைத்தார்? பாஷாவின் பின்னடியாரையும் அவன் வீட்டாரின் பின்னடியாரையும். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 10. பாஷாவின் சந்ததியிலே எங்கே சாகிறவனை நாய்கள் தின்னும்? பட்டணத்தில் சாகிறவனை. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 11. பாஷாவின் சந்ததியிலே டேஸ் சாகிறவனை ஆகாயத்து பறவைகள் தின்னும்? வெளியிலே சாகிறவனை. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 12. பாஷாவை குறித்து எவைகள் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது?
பாஷாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்ததும் அவனுடைய வல்லமையும். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 13. பாஷா தன் டேஸோடே நித்திரையடைந்து டேஸில் அடக்கம் பண்ணப்பட்டான். பிதாக்களோட நித்திரையடைந்து திர்சாவில் அடக்கம் பண்ணப்பட்டான். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 14. பாசாவின் ஸ்தானத்தில் ராஜாவானது யார்? அவன் குமாரனாகிய ஏலா. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 15. பாஷா டேஸால் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினான். தன் கைகளின் செய்கையால். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 16. பாஷா எவர்களை வெட்டி போட்டான்? யெரொபெயாமின் வீட்டாரை. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 17. ஆசாவின் எத்தனாம் வருஷத்திலே ஏலா இஸ்ரவேலின் மேல் ராஜாவானான்? இருபத்தாறாம் வருஷத்தில். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 18. பாஷாவின் குமாரனாகிய ஏலா எத்தனை வருஷம் அரசாண்டான்? இரண்டு வருஷம். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 19. ஏலா டேஸ் மேல் டேஸிலே 2 வருஷம் அரசாண்டான். இஸ்ரவேலின் மேல் திர்சாவிலே. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 20. தனது ஊழியக்காரனால் கொல்லப்பட்ட ராஜா யார்? ஏலா. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள் வரை. கேள்வி எண் 21. ஏலா ராஜாவை கொன்று போட்ட அவன் ஊழியக்காரன் யார்? சிம்ரி. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள் வரை. கேள்வி எண் 22. சிம்ரி எவைகளுக்கு தலைவனாயிருந்தான்? ஏலாவின் ரதங்களில் பாதி பங்குக்கு. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 23. சிம்ரி யாருக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணினான்? ஏலாவுக்கு விரோதமாய். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 24. திர்சாவில் அரமனை உக்கிரானக்காரனாய் இருந்தது யார்? அர்சா. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 25. அரமனை உக்கிரானக்காரன் வீட்டிலே குடித்து வெறி கொண்டிருந்த ராஜா யார்?
ஏலா ராஜா. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9 வசனங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேர் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. சிம்ரி யாருடைய வீட்டிலே புகுந்து ஏலாவை வெட்டி போட்டான்? அர்சாவின் வீட்டிலே புகுந்து. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள் வரை. கேள்வி எண் 27. யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் எத்தனாம் வருஷத்திலே சிம்ரி ஏலாவை வெட்டி போட்டான்? 27ஆம் வருஷத்தில். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 28. ஏலாவின் ஸ்தானத்தில் ராஜாவானது யார்? சிம்ரி. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள் வரை. கேள்வி எண் 29. சிம்ரி ராஜாவாகி டேஸ் மேல் உட்கார்ந்தபோது அவன் டேஸ் வீட்டாரை எல்லாம் வெட்டி போட்டான். சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தபோது பாஷாவின் வீட்டாரை எல்லாம். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 30. சிம்ரி பாஷாவின் டேஸை ஆகிலும் அவன் டேஸை ஆகிலும் சுவரில் நீர்விடும் ஒரு நாயை ஆகிலும் உயிரோடே வைக்கவில்லை. இனத்தாரை ஆகிலும் சிநேகிதரை ஆகிலும். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 31. பாஷாவும் அவன் குமாரனாகிய ஏலாவும் தங்கள் டேஸ் விக்கிரகங்களினாலே கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினர். வீணான விக்கிரகங்களினாலே. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 32. பாஷாவுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்கதரிசி யார்? யெகூ. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 33. ஏலாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் எங்கே எழுதப்பட்டுள்ளது? இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 34. 7 நாள் ராஜாவாயிருந்தவன் யார்? சிம்ரி. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 35. யூதாவின் ராஜாவாகிய டேஸின் 27ஆம் வருஷத்திலே சிம்ரி டேஸிலே 7 நாள் ராஜாவாயிருந்தான். ஆசாவின் 27ஆம் வருஷத்திலே திர்சாவிலே. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 36. சிம்ரி கட்டுப்பாடு பண்ணி ஏலாவை கொன்று போட்டான் என்று கேள்விப்பட்டது யார்? கிபேத்தோனுக்கு எதிராக பாளையம் இறங்கின ஜனங்கள். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16 வசனங்கள். கேள்வி எண் 37. பாளையத்திலே இஸ்ரவேல் ஜனங்களால் ராஜாவாக்கப்பட்டவன் யார்?
உம்ரி 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 38. உம்ரி என்பவன் டேஸ் தலைவன். படைத்தலைவன் 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 39. ஜனங்கள் யாரை தள்ளிவிட்டு உம்ரியை ராஜாவாக்கினார்கள்? சிம்ரியை தள்ளிவிட்டு 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 40. உம்ரியும் அவனோடே கூட டேஸ் அனைத்தும் டேஸிலிருந்து வந்து திர்சாவை முற்றுகை போட்டார்கள். இஸ்ரவேல் அனைத்தும் கிபெத்தோனிலிருந்து வந்து 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி 41. தான் இருக்கிற ராஜ அரமனையை தீக்கொளுத்தி அதிலே செத்தவன் யார்? சிம்ரி 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி 42. எதை கண்டபோது சிம்ரி தற்கொலை பண்ணிக்கொண்டான்? திர்சா பட்டணம் பிடிப்பட்டதை கண்டபோது 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி 43. சிம்ரி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து யாருடைய வழியில் நடந்தான்? யெரொபெயாமின் வழியில் 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19 வசனங்கள். கேள்வி 44. சிம்ரியை குறித்து இஸ்ரவேலின் நாளாகம புஸ்தகத்தில் எவைகள் எழுதப்பட்டுள்ளன? சிம்ரியின் மற்ற வர்த்தமானங்கள், அவன் பண்ணின அவனுடைய கட்டுப்பாடு. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி 45. 2 வகுப்பாய் பிரிந்தவர்கள் யார்? இஸ்ரவேல் ஜனங்கள் 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி 46. இஸ்ரவேலரில் பாதி ஜனங்கள் டேஸையும் பாதி ஜனங்கள் டேஸையும் பின்பற்றினார்கள். திப்னியையும் உம்ரியையும் 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி 47. திப்னி யாருடைய குமாரன்? கீனாத்தின் குமாரன். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி 48. எந்த ஜனங்கள் பலத்து போனார்கள்? உம்ரியை பின்பற்றின ஜனங்கள். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி 49. ஆசா ராஜாவின் எத்தனாம் வருஷத்திலே உம்ரி இஸ்ரவேலின் மேல் ராஜாவானான்? முப்பத்தோராம் வருஷத்திலே. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி 50. உம்ரி இஸ்ரவேலின் மேல்
எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான்? 12 வருஷம். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 51. உம்ரி திர்சாவிலே எத்தனை வருஷம் அரசாண்டான்? 6 வருஷம். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 52. சமாரியா மலையை விலைக்கு வாங்கிய ராஜா யார்? உம்ரி. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 23 மற்றும் 24 வசனங்கள். கேள்வி எண் 53. யாருடைய கையிலிருந்து உம்ரி சமாரியா மலையை விலைக்கு வாங்கினான்? சேமேர் என்பவரின் கையிலிருந்து. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 54. சமாரியா மலையை உம்ரி எவ்வளவு தொகைக்கு வாங்கினான்? 2 தாலந்து வெள்ளிக்கு. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 55. சமாரியா மலையின் மேல் ஒரு பட்டணத்தை கட்டியது யார்? உம்ரி. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 23 மற்றும் 24 வசனங்கள். கேள்வி எண் 56. உம்ரி சமாரியா மலையின் மேல் ஒரு பட்டணத்தை கட்டி டேஸ் உடைய பேரின்படியே டேஸ் என்னும் பேரை தரித்தான். சேமேருடைய பேரின்படியே சமாரியா என்னும் பேரை தரித்தான். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 57. தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கேடாய் நடந்தது யார்? உம்ரி. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 58. உம்ரி யாருடைய வழியிலும் பாவங்களிலும் நடந்தான்? யெரொபெயாமின் வழியிலும் அவனுடைய பாவங்களிலும் நடந்தான். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 59. யெரொபெயாமின் தகப்பன் பெயர் என்ன? நேபாத். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 60. உம்ரியை குறித்து நாளாகம புஸ்தகத்தில் எவைகள் எழுதப்பட்டுள்ளது? உம்ரி செய்த அவனுடைய மற்ற வர்த்தமானங்கள், அவன் காண்பித்த வல்லமை. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 61. உம்ரி தன் பிதாக்களோட நித்திரை அடைந்து எங்கே அடக்கம் பண்ணப்பட்டான்? சமாரியாவிலே. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 62. உம்ரியின் ஸ்தானத்தில் ராஜாவானது யார்? அவன் குமாரனாகிய ஆகாப். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 63. ஆசாவின் எத்தனாம் வருஷத்தில் ஆகாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவானான்? 38ஆம் வருஷத்தில். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 64. ஆகாப் டேஸில் இஸ்ரவேலின் மேல் டேஸ் வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான்? சமாரியாவில் 22 வருஷம். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 65. ஆகாப் டேஸை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான்? தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம்.
கேள்வி எண் 66. ஆகாப் ராஜா யாரை விவாகம் பண்ணினான்? ஏசபேலை. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 67. ஏசபேல் யாருடைய குமாரத்தி? ஏத் பாகாலின் குமாரத்தி. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 68. ஏத் பாகால் டேஸின் ராஜா? சீதோனியரின் ராஜா. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 69. பாகாலை சேவித்து அதை பணிந்து கொண்ட ராஜா யார்? ஆகாப் ராஜா. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 30 மற்றும் 31 வசனங்கள். கேள்வி எண் 70. ஆகாப் டேஸிலே தான் கட்டின பாகாலுக்கு டேஸ் எடுப்பித்தான்? சமாரியாவிலே தான் கட்டின பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 71. கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படி தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்களெல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தவன் யார்? ஆகாப் ராஜா. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி எண் 72. பாகாலின் கோவிலை கட்டி ஒரு விக்கிரக தோப்பை வைத்த இஸ்ரவேலின் ராஜா யார்? ஆகாப். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 32 மற்றும் 33 வசனங்கள். கேள்வி எண் 73. ஆகாபின் நாட்களிலே எரிகோவை கட்டினது யார்? பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் என்பவன் ஆகாபின் நாட்களிலே எரிகோவை கட்டினான். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 74. நூனின் குமாரன் யார்? யோசுவா. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 75. ஈயேலின் மூத்த குமாரன் பெயர் என்ன? அபிராம். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 76. ஈயேலின் இளைய குமாரன் பெயர் என்ன? செகூப். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 77. ஈயேல் அபிராமை எப்போது சாக கொடுத்தான்? எரிகோவின் அஸ்திபாரத்தை போடுகிற போது. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 78. ஈயேல் தன் இளைய குமாரன் செகூபை எப்போது சாக கொடுத்தான்? எரிகோவின் வாசல்களை வைக்கிற போது. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 79. யாருடைய வார்த்தையின்படியே எரிகோவை கட்டும்போது ஈயேல் தன் 2 குமாரரை சாக கொடுத்தான்? கர்த்தர் யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 80. யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது கொஞ்ச காரியமென்று நினைத்தாற்போல் நடந்து கொண்டது யார்? ஆகாப் ராஜா. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 30 மற்றும் 31 வசனங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். ஜாயின் பண்ண விரும்புகிறவங்களும் நீங்கள் ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த வேத பகுதியிலேருந்து கேள்வி போட சொல்கிறீங்களோ அந்த பகுதியிலேருந்து கேள்வி போடப்படும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.